வணக்கம், நான் வரன் பேசுறேன். இது அருண் ஸ்டோரி கிரியேஷன். ஐமுகம் அத்தியாயம் 7. நீண்ட தூரம் பயணத்திற்கு பிறகு சொக்கன், மணிமேகலை, ரம்யா 3 பேரும் ஒரு இடத்துக்கு வந்து நின்னாங்க. சார், முன்னாடி யானைங்க வருது இல்ல, வந்துட்டு தான் இருக்கு. சார், அங்க பாருங்க. சத்தம் போடாத. இங்கதான் கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்களா? என்ன சார் இத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அந்த கண்ணாடு சார், சுட போறீங்களா? ஆட, கண்ணாடுமா? என்னங்க சார், இதுல ஒரு லென்ஸ் இருக்கும். இந்த லென்ஸ் மூலியமா என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஓ, சுற்றாதீங்க சார், சுட்டாலும் ஒன்னும் நடக்காது. ஆமா, ஒரு பவர் பேங்க் கொடுத்து உன்னோட மொபைலை சார்ஜ் போட சொன்னேன். போட்டேன் சார். இப்போ போனை ஆன் பண்ணி ஃபிளைட் மோட்ல போடு. சார், சைலண்ட்ல போட்டுக்கலாம் சார். சொன்னதை செய், ஃபிளைட் மோட்ல போடு. ஆன் பண்ணிட்டு சார், ஃபிளைட் மோட்ல. இதோ சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடுத்த தருணம் அங்க இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வர. என்னாச்சு? மணிமேகலையுடைய போன் லொகேஷன் இங்க எங்கேயோ கிட்ட வந்திருக்கு போல. அதான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அது என்ன சார் அது? காட்டுக்குள்ள புளிய தேடி போறோங்கிறதுனால எல்லாரும் மொபைல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும். யாராவது காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்களை தேடுறதுக்காக. மணிமேகலையோட லொகேஷன் கிட்ட வந்திருக்கிறதா காட்டியிருக்கு. அந்த பொண்ணு எங்கேயா இருக்கு? இது 2 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் ட்ராக் பண்ணும். அதனால நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க போய் வேலையை பாருங்க. சரி சார். அவனுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறானுங்க. சீக்கிரம் போட்டேன் சார், ஃபிளைட் மோட் போட்டேன். அடுத்த தருணம் மறுபடியும் ஸ்ரீஹரியுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் வர. இப்ப என்ன சார், ரொம்ப கிட்ட வந்துட்டாங்களோ? அடுத்த தருணம் ஸ்ரீஹரி பார்க்க போன் நாட் ரீச்சபிள் மோட்ல போயிருக்கா. இப்பதான் கிட்ட வந்திருக்கு, அப்புறம் ஏன் நாட் ரீச்சபிள் மோட்ல போயிருக்கு? ஒருவேளை மணிமேகலை இங்கதான் இருக்கிறாளோ? சார், சொல்லுங்க பார்த்து சார். என்ன சார் நோட்டிபிகேஷன் மறுபடியும் வந்திருக்கு? இல்ல, அதே நோட்டிபிகேஷன் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. நீங்க போய் வேலையை பாருங்க. ஓகே சார். அடுத்த தருணம் ஸ்ரீஹரி சுத்தியும் முத்தியும் பார்க்க. சார், பாக்குறேன். நீ லென்ஸ்ல பாத்துட்டு இருக்க. அங்கிருந்து பார்த்தாவெல்லாம் நீ அவ்வளவு சீக்கிரம் தெரிய மாட்ட. பயப்படாம இருங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க சார். எப்போ ஒன்னும் குறைஞ்சு போகல. மொட்டை பாறைக்கு அப்படியே கிளம்பி போயிடலாமா? சார், பின்னாடி அத்தனை யானைங்க உதவிக்கு வந்திருக்கு சார். வந்திருக்குது தான். ஆனா சார், கண்டிப்பா சார், மறைஞ்சிருந்து தாக்கலாம் சார், மறைஞ்சிருந்து. அடுத்த தருணம் சொக்கன் திரும்பி 70 யானைகளையும் பார்த்துட்டு இதுகளை வச்சுட்டு மறையிறது. அது சரி. ரம்யா, சார், இந்த லென்ஸ்ல அவனுக்கு என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டு எனக்கு நீ அப்டேட் பண்ணிட்டாரு. இப்போ நீ கொஞ்சம் முன்னாடி போய் எங்காவது ஒரு மறைவான இடத்துல நீ உட்காந்துக்க. ஓகே சார். அவனுக்கு என்ன பண்றானுங்களோ எல்லாமே மொபைல்ல ஷூட் பண்ண. எக்காரணத்து கொண்டும் நீ ஷூட் பண்றத அவனுக்கு தெரிஞ்சிருக்க கூடாது. சரியா? கையும் களவுமா நம்ம பிடிச்சாலும் எவிடன்ஸ் இல்லாம அவனுக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பின்னாடி அதிகாரத்தையும் பவரையும் வச்சுட்டு விளையாடுறானுங்க. புரியுதா? புரியுது சார். சார், ஆனா ஒரு சின்ன டவுட் சார். என்ன? நாளைக்கு இந்த வீடியோ நம்ம சப்மிட் பண்ணாலும் இது ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? அடுத்த தருணம் சொக்கன் பார்த்து முறைக்க. இல்ல சார், சாரி. என்னதான் பண்ணி தொலைறதா? அடுத்த தருணம் யானை ஒண்ணு தலையசைக்க. இரு வரேன். இப்போ உங்களுக்கு நான் என்ன திட்டத்தை நான் வகுத்து கொடுக்கறது? நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுமா புரியாதா? இத பாருங்க. அதோ நான் கை காட்டுற தூரத்துல இருக்கு பத்தியா, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். சரியா? அங்க போய் பல பழங்குடி மக்கள் எல்லாம் அடிபட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. சரியா? எதிராளிகளை தான் தாக்கணும். என்ன புரியுதோ அப்படியே நின்று இலதலையில அசை ஓட்டு கிடக்குதுங்க. இது நிஜமாலுமே நம்மளுக்கு உதவ வந்துதா இல்ல சும்மா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதா? ஒன்னும் புரியல. சார், என்ன ரம்யா? இது ஒரு லாரி வருது சார். லாரியா? ஒண்ணு இல்ல சார், 2 சார். ஒரு லாரியில எருமை இருக்கு சார். எருமையா? ஆமா, 3 எருமை. 3 எருமையா? கொடு. என்னங்க சார்? ஆமா, 3 எருமை. மத்த லாரியில இருந்தெல்லாம் ஆளு இறங்குறாங்க. என்ன நடக்குதுங்க சார்? ஏதோ ஷூட்டிங் இது பண்ண போறாங்களோ? ஷூட்டிங்கா? ஏதாவது படம் எடுக்கிறாங்களான்னு கேக்குறேன் சார். ஏமா, இதை நீ பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணிட்டு நான் அந்த மரத்து மேல ஏறி பாக்குறேன். சரி சார். அடுத்த தருணம் சொக்கன் மரத்து மேல ஏற லாரிக்கு பின்னாடி ஒரு ஜீப்பும் வர. ஜீப்ல இருந்து மினிஸ்டர் இறங்கி முன்னாடி வந்தாரு. வணக்கண்ணா. நீங்க கொண்டு போட்டியாடா? அடிச்சன செத்து போயிட்டானுங்க. ஏன்டா நீ வேற? நானே சொன்னலடா ஒரு உசிரி எடுக்க கூடாதுன்னு. என்னடா பண்ணி வைக்கிறீங்க? சார், பாப்பா ஸ்ரீஹரி. என்ன சதீஷ், ஸ்ரீஹரி வீம்புக்கு நிக்கிறான். சார், நானும் உங்ககிட்ட முதல்ல இருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். போதும், ஆட்டத்தை நிறுத்திக்கணும். ஆட என்ன சதீஷ் நீங்க?
ஆட்டம் முடிகிற இடத்துல வந்துட்டு சார் இவங்கெல்லாம் பாவப்பட்டவங்க சார், விட்டுறலாம் சார். யாரு இதுக்கெல்லாம் 2 வருஷமா ஆழகால மலரை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். கெஞ்சி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, உதச்சு பார்த்தாச்சு. இப்போ கைத்த நெருக்கி சுருக்கு வச்சு இழுக்கிறேன், அப்போ சொல்ல மாட்டேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு திமிரு பிடிச்ச இனம் இது சார். அவங்களுடைய முன்னோர்கள் அதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு ஆழமா அவங்க மனசுல விதைச்சிட்டு போயிட்டாங்க சார். அப்ப முன்னோர்கள் போன இடத்துக்கு இதுங்களும் போய் சேரட்டும், எதுக்கு வாழ்ந்துட்டு கிடக்குதுங்க சார். இவங்களையெல்லாம் கொலை பண்ற சரி, குழந்தைங்களையாவது விடுவோம் சார். நம்ம ஊர்ல காலங்காலமா ஒரு கதை இருக்கு தெரியுமா? பாம்பு அடிச்சிட்டோம்னா முழுசா அடிச்சு கொண்டுறணும், இல்லைன்னா அது தேடி வந்து பழி வாங்குமாமா சார். அப்படி எல்லாம் பாம்புக்கு அறிவே இல்லை சார், தெரியும். ஆனா இந்த அறிவு கிட்ட மனுஷனுங்க தேடி வருவானுங்கல்ல, இவனுங்கெல்லாம் மனுஷனுக்கு தானே. காட்டுக்குள்ள வாழ்ந்தாலும் அந்த புத்தி இருக்குமில்ல, அதுதான் சொல்றேன். முழுசா முடிச்சிருவோம். அப்ப நானும் ஸ்ரீஹரியும் இங்க இருந்து கிளம்புறோம் சார். முடியிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். இது என்ன கடைசி வரைக்கும் கூட இருந்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? முடியாது தம்பே, முடியாது. வாங்க வாங்க, பார்த்த சார். சார் 3 எருமை வந்திருக்கு, போய் நீட்டா செக் பண்ணு. ஓகே சார். எருமையா? சரி, எருமை எதுக்கு சார்? சொல்றப்பா. எங்க அந்த சாமிஜி? ஓ என்ன சாமிஜி, ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் கால அவகாசம் இருக்கு. கிரகணம் 3 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் இந்த பூஜையை நம்ம தொடங்கணும். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கோவில்களும் அந்த நேரத்துல மூடி இருக்கும். ஐதீகத்தைப்படி சிவனுக்கும் சக்திக்கும், பெருமாளுக்கும் கூட அந்த நேரத்துல சக்தி குறைவு. அந்த சமயத்துல நம்ம பூஜை பண்ணோம்னா நல்ல சக்திகளை ஒதுக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்திகளை நம்ம வசம் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதுகளை எல்லாம் அழிச்சு கொன்னதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த தீய சக்திகளை நிலநாட்டி இருக்கிற மாதிரி ஒரு மரத்துல ஆணி அடிச்சிடலாம். காலங்காலமா அதுக்கு ஒரு பூஜையும் பண்ணி விட்டோம்னா பின்னாடி வர்ற மக்கள் இந்த மரத்தை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஏதோ சாமின்னு நினைச்சு வழிபடுவாங்க. ஆனா காட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்தியை தான் வழிபடுவாங்க. இந்த தீய சக்தியை நம்மளோட தொழிலுக்கு பயன்படுத்திக்கணும். அதாவது இந்த தீய சக்திக்கு ஒரு மதிப்பு உள்ள ஒரு இடத்தை நம்ம கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த தீய சக்தியை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வச்சிருக்கோம். இப்படி ஒரு சக்தியை வச்சுட்டு அந்த ஆழகால மலரை தேடி போனோம்னா அது மூலியமா நடக்கிற மரணங்கள், மயக்கங்கள், ஆபத்துகள் இது எல்லாமே தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த தீய சக்திக்கு இருக்கு. இது சாதாரண நாள் பண்ணவே முடியாது. ஏன்னா தீய சக்தியை விட சுத்தமான சக்திக்கும் நல்ல சக்திக்கும் வீரியம் அதிகமா இருக்கும். மற்ற நாட்கள்ல தீய சக்தியை கட்டுப்படுத்த நினைச்சோம்னா நல்ல சக்தி அதை மேலும் மேலும் பலவீனமாக்கிரும். ஏன்னா தீய சக்தியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதே அதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி தான். இப்போ கிரகணம் 3:30 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால நல்ல சக்திகள் எல்லாமே வீரியம் கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல வானத்தில் இருந்து வர்ற கதிர்கள் இந்த தீய சக்தி மேல படும். அந்த சமயம் தீய சக்தியத்துடைய வீரியத்தை குறைச்சு நம்ம வசம் கொண்டு வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். இதுதான் அந்த பூஜையுடைய பொருள். சார் என்ன சார் என்னமா சொல்லிட்டு இருக்காரு? ஒருத்தனை கொன்னாவே பெரும் பாவையா 500 பேர் பக்கம் கொல்ல போறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிதான் பண்ணணும், சரியா? ஐயா 3:30 மணிக்கு நான் பூஜையில உட்காந்துருவேன். 1/2 மணி நேரம் பூஜைக்கு அப்புறம் 3 எருமை கடாய்களை கொண்டு வந்து, எந்த குறைபாடும் இல்லாத எருமை கடாய்களை தானே கொண்டு வந்தீங்க? எந்த குறைபாடும் இல்லை, அதுதான் பார்த்து சார் இதையும் செக் பண்ண போயிருக்கேன். அந்த 3 எருமை மாட்டுல 2 எருமை மாடுகளை பலியிட்டுருங்க. சரி, தலைய வெட்டி பலியிடணும். அதுக்கப்புறம் எருமை மாட்டுடைய செங்குருதியை பிடிச்சிட்டு அங்க இருக்கிற மக்கள் மேல ஊத்தணும், இல்லைன்னா தெளிச்சு விடுங்க. சார் என்ன சார் இது காட்டு மிராடித்தனமா இருக்கு? ஓம் யோ வாய் முடியா, நீ சொல்ற வார்த்தைக்கும் நீ பண்ற செயலுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல. ஐயா என்ன பேசுறாங்க இவங்கெல்லாம்? சதீஷே அமைதியே இரு சதீஷே, நான் எல்லாமே பாத்துக்கிறேன். சார் என்ன சார், எருமையை வெட்டி அதனுடைய ரத்தத்தை அவங்க மேல எல்லாம் தெளிக்கணுங்கிறாங்க, அது எதுக்கு சார்? தீய சக்தியை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டதுக்கு அப்புறம் தீய சக்திகள் பசியா இருக்கும். அந்த சமயத்துல இந்த மாதிரி எருமக்கடாயுடைய செங்குருதிய வழியிட்டு தீய சக்திக்கு அந்த எருமக்கடாய நம்ம காவு கொடுப்போம். அதனுடைய செங்குருதிகளை அவங்க மேல தெளிக்கும் போது தீய சக்தி அவங்களையும் அவங்களுக்கு விட்ட காவுகளா நினைச்சுக்கும். இதனால இவங்களோட ஸ்பிரிட், அதாவது இவங்க செத்து போனதுக்கு அப்புறம் ஆவியா மாறினா கூட அவங்களும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. தனியா ஒரு பேய் எல்லாம் உருவாகி நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்தையா எங்க வந்து வைக்கிறான் கிறிஸ்ட. என்ன சதீசனியே, பேய் கூட எல்லாம் வாழ்க்கை நடத்த முடியுமா? அதுக்குதான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். சாமிஜி செம்மையா பண்றீங்க, ஒவ்வொன்னும் புள்ளி வச்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நீங்க பூஜையை ஆரம்பிங்க. ஆமா, எருமக்கடாயும் 3 கொண்டு வர சொன்னீங்க, 2 மட்டும் பலியிட சொல்றீங்க. இன்னொன்னு நமக்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறுதியா பலியிடணும். ஏன்னா தீய சக்தியுடைய வீரியம் மேலும் அதிகமா இருந்ததுன்னா அதை நம்மளையே எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிடும்.
ஐயா, இதெல்லாம் நீ அன்னைக்கு சொல்லவே இல்லையா? என்னையா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஐயா, இதையெல்லாம் நினைவுல வச்சுதான் நான் 3 கொண்டு வர சொன்னேன். நல்ல வேலை கொண்டு வர சொன்னேன். எங்க ஆளுங்க சமையல்கார மல்லிகை கடை லிஸ்ட் கொடுத்தா கூட கொடுத்ததுக்கு பாதி தான் வாங்கிட்டு வருவானுங்க. நல்ல வேலை இந்த தடவை 3 எருமை கடாயும் கொண்டு வந்துட்டானுங்க. இது முடியற வரைக்கும் எனக்கு பதறுது. சரி சரி, என்ன சரி இதெல்லாம்? ஸ்ரீஹரி, உன் கையிலும் எது இல்லை, என் கையிலும் எது இல்லை. கண்ணை மூடிட்டு அடுத்த 4 மணி நேரம் இருந்துருவோம். வேற வழியே இல்லை. இதுக்கு முதல்ல ஒத்துருக்க கூடாது சார். ஒத்துக்கலைன்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இருந்திருப்பான், நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இருந்திருப்பான். அப்படி நடந்திருந்தாவது பரவாயில்லையே சார். இப்ப இந்த பாவத்துக்கெல்லாம் நம்மளும் ஆளாகிற மாதிரி ஆகி போயிடுச்சு சார். இத பாருங்க, கவர்மெண்ட் சொல்ற வேலையை தான் நம்ம செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு. யார் சார் கவர்மெண்ட்? இந்த ஆள் கவர்மெண்டா? இந்த ஆள யாரோ சொல்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கான் சார். இவங்களோட கட்சிகளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமான்னு கூட தெரியல சார். கண்டிப்பா தெரியாது. என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் ஓன் பெனிஃபிட்காக பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையெல்லாம் அது இவ்வளோ அகோரமா கூரமா ஒத்தி யோசிக்குதுன்னா கண்டிப்பா இந்த விஷயம் இந்த ஆளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு சார். அப்படின்னா நான் தான் சொன்ன மாதிரி 4 மணி நேரம் அமைதியா இருக்கும், அவ்வளவுதான். அண்ணா என்னடா? அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன சம்பவம். என்னாச்சு? பப்ளிக் ஒருத்தன் காட்டுக்குள்ள வந்துட்டான். அவனை சுட வேண்டியதா போச்சு. பப்ளிக்கா? ஆமாண்ணே. என்னடா உளறானுங்க? ஸ்ரீஹரி சார், என்ன இது? பப்ளிக் எவனா காட்டுக்குள்ள வந்துட்டானாமா? அவனை சுட்டு கொண்டுட்டீங்களாமா? சார், சுட்டது உங்காளுங்க. சரிப்பா, இப்ப என்ன உங்காலும் எங்காலும் பிரிச்சு பேசிட்டு நம்ம எல்லாம் ஒரே டீம் தானே? எவ்வளவோ சொன்ன சார், கேட்கல. அண்ணா, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டானே, என்னென்ன பண்ண சொல்றீங்க? எல்லாத்தையும் பார்த்தா அவனோட உயிரோட வைக்க வேண்டியதாண்டா. இவனுங்களோட அவனையும் கொண்டுட்டு போயிருக்கலாம். அச்சோ, ரத்தக்காவே இல்லாம இந்த பூஜை தொடங்கணும்டா. என்னடா நீங்க 2 பேரை கொண்டு போட்ட, நீங்க இப்போ இன்னொருத்தனை கொண்டுட்டேங்கிறீங்க. என்ன நடக்குது இதெல்லாம்? ஆமா, ஏதோ ஒரு பொண்ணு கூட உள்ள வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார், அந்த பொண்ணு எங்களோட டீம் கூட தான் இருக்காங்க. அந்த பொண்ணு எப்ப கொல்றது? கொல்லலாம் சார், கொல்லலாம். கொல்றது எண்ணெயில கடுகு போடுற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. இதோ பாரு ஸ்ரீஹரி, 500 பேரை கொல்றோம். எக்ஸ்ட்ரா ஒரு கடைக்கு போனா கொசு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வர மாட்டோமா? அந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 உயிர் தானே போனா போயிட்டு போகுதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கேயாவது பாம்பு பார்த்து 1 விட்டோம் இல்லையே, அப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனை. புரியுதா? எவனடா கொண்டு தொலைஞ்சிங்க? அவனை தூக்கிட்டு வாங்கடா. இதை எடுத்துட்டு வர. அடுத்த தருணம் 2 பேர் விஜயை தூக்கிட்டு வந்து போட, காட்டுக்குள்ள திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் திரும்பி அந்த பக்கம் பார்க்க, மரத்துல ஒரு கொம்பின் மீது நின்னுட்டு இருந்த சொக்கநாதன் சட்டுன்னு மறைஞ்சிட்டாரு. ஜெய், ரம்யா, எதுக்கு கத்துற? சார், விஜய். விஜயா? சார், என் பாய் ஃப்ரெண்ட். என்னாச்சு சார்? அவனை கொன்னுட்டாங்க சார். கொன்னுட்டாங்களா? சரி சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். இல்ல சார், நான் போகணும். எங்க ஓடுற? ரம்யா, ரம்யா அப்படின்னு சொல்ல, ரம்யா அந்த கூட்டம் இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் நின்னா. அடுத்த தருணம் அங்க இருந்தவங்க எல்லாரும் திரும்பி ரம்யாவை பார்க்க காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.